பலூன் போட்டிக்கு நேரமாகி விட்டதால் கிராம மக்கள் அனைவரும் குழந்தை இயேசு கோயிலுக்கு முன்பாக வரவும். ஊசி நூல் கோர்க்க போறோம். அதுக்கு அங்கே போறிய? ஓடணுமா? ஒரு கிலோ இங்க இருந்து ஓட்டப்பந்தயம் ஓடி அங்க போய் ஃபர்ஸ்ட் எடுத்து கோர்க்கணும். 1 2 3 ஸ்டார்ட். உய்யால போடு. யாராவது ஓட்டுதே. வாமா குண்டாடி வாமா. அம்மா என்ன போட்டி? கயிறு இழுத்து கிளிக்கும் போட்டி. ரெண்டாம் நம்பர் தான் வின் பண்ணுவோம். வின் பண்றியா? ஏன்னா ரெண்டாம் நம்பர்ல ஆஃப் படியா இருக்கும். ஹாய் அம்மர்சன் ஃபேமிலி. ஓகே. நல்வாழ்த்துக்கள். ஓகே, நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மாட்டுப்பொங்கல் அதுவுமா அதாவது விளையாட்டு போட்டி சின்ன சின்ன விளையாட்டு போட்டி வைப்பாங்க. அதில் தான் நாங்கள் வந்து இப்போ கலந்துக்கிற போகிறோம். என்ன ஓகேவா? கொடுத்தது 200 ரூபாவா? இதில் 20 போட்டியில் கலந்துக்கிட்டு 20 பேர் போகிறாங்க பரிசு வாங்குறதுக்கு. அங்கே போனால் தான் தெரியும். இல்லை எங்கள் அத்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் இன்னொரு டைம் எல்லாத்தையும். எங்கள்கிட்ட என்ன ஒன்று சொன்னீங்கள வீட்டுக்குள்ள? என்னது? போகிறது சரி பரிசோட வீட்டுக்கு இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குடும்பம். ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு குடும்பம், இப்போ எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் அப்பா இவங்கெல்லாம் ஒரு குடும்பம். அப்போ வந்து வீட்டுக்கு வந்து 200 ஸோ 400 எதுவுமே இல்லாமல் சும்மா வைக்கக்கூடாது. அதனால் சிம்பிளாக வந்து எல்லாருக்கும் முடிஞ்சதுனால ஒரு 200 அப்படின்னு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரின்னு வைங்களே. அந்த மாதிரி தான் வந்து அந்த 200 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த 400 இவங்க கொடுத்துட்டாங்கிறதுக்காக இந்த பரிசை வாங்குறதுக்கு படம் எடுத்து கிளம்புறாங்கப்பா. இப்போ கிளம்பிட்டாங்க இவங்க ஓடுற ஓட்டத்தில். அது வந்து ஒரு ஹாப்பி தான். அதுவும் இல்லாமல் போன வருஷம் வந்து என் குழந்தை வந்து உரியடிக்கிற போட்டியில் கலந்துட்டு பானை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னணி போட்டியில் வந்து நான் வந்து எத்தனை வருஷம் ஒரு 3 வருஷம் கொரோனாக்கு முன்னாடி அதில் வந்து கயிறு இழுக்கிற போட்டி வச்சாங்க. அதில் வின் பண்ணி அதில் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தேன். இப்போ போய் கலந்துக்கிறோம். எது ப்ரைஸ் வாங்க போகிறோம்னு தெரியல. நீங்கள் எதுலையும் கலந்துக்கிட்டீங்களா முன்னாடி? எதுலையுமே கலந்துக்கலையா? சரி, இந்த வருஷம் கலந்து விட்றோம். கலக்க விட்டு ஓடி பரிசு வாங்கிட்டு வரோம். ஓகே வாங்க. எதையாவது ஒன்று கலந்து விடுங்க. பூச்சி மருந்தை கலந்து விடுங்க. அங்கே போய் எல்லாத்தையும் போங்க. சஞ்சனா உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணுமா? சரி சொல்லு, வந்து சொல்லு. என்னது? வா. பொங்கல் அன்னைக்கு என் ட்ரெஸ் காஸ்டியூம் பற்றி நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுச்சுனேன். இன்னைக்கு என் ட்ரெஸ் காஸ்டியூம் என் மேக்கப் அதெல்லாம் நல்லா இருக்கானே இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி வாங்க அடுத்த உலகலைக்கு போய் போயிடுவோம். அவங்க வந்து இந்த மேக்கப் எல்லாம் சஞ்சனா தான் பண்ண சொன்னாங்க. என்னைய ஓடிட்டான், அதுக்குள்ளே ஓடிட்டான். அவ்வளோதான். அவங்க ஜாலி. இப்போ நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஒரு கார் நிற்கிது பாருங்க. அங்கே தான் வந்து கோயில். கொஞ்சம் தூரம் தான், அப்படியே வாக்கிங் மாதிரியே போயிட்டு ரோட்டில் ஓரமாக போங்க. ஈஸியாக போட்டி பெரிய பூகம்பம். பார்த்து பத்திரமா வாங்க. இப்போ நடக்க போகிறது ரோட்டில் தான் நடக்க போகுது. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரோட்டு மேலே தான் பொங்கல் வச்சோம். அதுக்கு கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி தான் போட்டி வச்சுருக்காங்க. புருஷனை உரசாம தள்ளிவாடி. ஏன்னு இங்கேருந்து விலகி போயிட்டே இருக்கேன், உரசிக்கிட்டே வர. அங்கேருந்து நீ சேலை கட்டின போதும் அதுவும் ஏங்க குறிப்பான கீழே கட்டுறாங்களே, நானே அடிச்சு உடச்சிருவனே. நீ தானே? நீ பெரிய பாய் முடியல அடிச்சு அப்படியே உடச்சி பாருங்க. ரொம்ப இறக்கத்துல கட்டியிருக்காங்க. பறக்காதாண்டி இருக்கு. கம்பு ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும். அவ்வளோதான் வைக்கலாம். அவ்வளோதான் ஹைட்டு கட்டுவாங்க. அதுக்கு மேலே எப்படி கட்டுவாங்க? அதனால போல உன் தம்பி அடிச்சு பரிசு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் அடி இந்த தடவை. நான் உனக்கு காசு கட்டி சேர்த்துடுறேன். பலூன் போட்டிக்கு நேரமாகி விட்டதால் கிராம மக்கள் அனைவரும் குழந்தை இயேசு கோயிலுக்கு முன்பாக வரவும். மீண்டும் அறிவிக்கப்படுகிறது, குழந்தைகளுக்கான பலூன் உடைத்தல் போட்டி ஆரம்பிக்க நேரமாகி விட்டதால் அனைவரும் குழந்தை இயேசு கோயிலுக்கு முன்பாக வர வேண்டும். அப்பே பலூன் உடைக்கிற போட்டி வைப்பாங்க. அக்கா வரமாட்டா. 1வது படிக்கிற வரைக்கும் தான் வைக்கணுமாங்களாம். சரியா? என்ன செய்யற? எல்லா பலூனும் உடைக்கிற. ஓம் பலூனும் யாரையும் உடைக்க விடக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஊசி நூல் கோர்க்க போறோம். அதுக்கு அங்கே போறிய? ஓடணுமா? ஒரு கிலோ இங்க இருந்து ஓட்டப்பந்தயம் ஓடி அங்க போய் ஃபர்ஸ்ட் எடுத்து கோர்க்கணும். அப்படியா? 1 கிலோமீட்டர் ஓடியாந்து எடுக்கிறதுக்கா? ஒரே இடத்துல நின்னாலே உங்களுக்கு கண்ணு தெரியாது. 10 பேர் எங்கன வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. இப்போ வந்து 10 பேர் இங்க இருந்து ஓடி அங்க போய் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கான விதிமுறை என்ன அப்படின்னா, நீங்க அங்க இருந்து ஓடி வந்து உங்களுக்கு நேரா ஊசி நூல் 2 எடுத்து அதை எடுத்து கோர்த்து திரும்ப இல்ல கோட்டுக்கு இங்கிட்டு நில்லு. ஓ அப்படியா? இங்க இருந்து ஓடி போய் அங்க போய் ஊசி நூல் இருக்கும். அந்த ஊசி நூலை வந்து எடுத்துட்டு அங்கேயே கோர்த்துட்டு அங்க இருந்து திருப்பி இதே இடத்துல வந்து கொண்டாந்து கொடுக்கணும். 10 பெண்கள்.
10 members 10 பேர்ல நம்மளும் எண்ணி நிக்குது. சொல்லுங்கப்பா கரெக்டா. ஓரத்துக்கு வர சொல்லுங்க அப்பதான் சரக்கு போயிட்டு வரலாம். பத்தா? 10 பேருப்பா கரெக்டா வைங்க. 200 ரூபாய்க்கு பிரைஸ் வாங்கணுமா வேண்டாமா? அம்மா அதுவும் ஃபிஃப்த் ஆளா இருக்கு அஞ்சாவது ஆளா இருக்கு ஓட வேண்டியதே. நீங்க தான் நூலை ஊசி வந்து எடுத்துக்கறது கையில எல்லாம் நூல் தர மாட்டான். கையில எல்லாம் கொடுக்க கூடாதுப்பா கோளாறு. குழி இருக்கா இங்கிட்டு ஓரமா நின்று ஓடு. ஜம்ப் பண்ணிர வேண்டியதா. அப்ப எங்க நிக்கிறதா தான் கிடப்பேன். அங்க போய் ஊசி நூல் எடுக்க மாட்டேன். ஆமா நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்க போய் கார் எடுத்துங்க அத ஹாஸ்பிடல் போணும். நீங்க கவனமா பாத்துக்கங்க கரெக்டா வந்து ஊசி எடுக்கறாங்களான்னு. யாரையும் தட்டி விட்டு அப்படிட்டு ஓடிறாங்க. சரி சத்தி இங்க ஓரத்துல வாங்க நீங்க. ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். உய்யால போடு. யாரா அது? ஓட்டுதவே பாமா குண்டாடி பேமா. மெதுவா ஒரு ஆளா பொறுமையா பொறுமைக்கு வாங்க. நமக்கு கவனமா இருங்க. யாருக்கு பாருங்க. ஓடு மாமா. எங்க மாமா ஆடுற சட்டை தொத்திட்டவே. வீடியோ முதல் பரிசு, இரண்டாம் பரிசு பிரபா, மூன்றாம் பரிசு மெர்சி. எப்படி என்ன செஞ்ச? பாராட்டுகள் பேரரசு. எடுத்துறக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இது வந்து பரிஸ்டாப்பா. இங்க இரு. நீ எடுக்கறது நான் எடுக்கறது. மெர்சி பாராட்டுகள். மூணாவது போட்டி நடக்குது. மூணாவது போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து செங்கல் வந்து கையில தூக்கிட்டு அது யாரு கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிரைஸ். போட்டியில யார் யார் இருக்கான்னு பாருங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 4 6 8 பேர் நிக்கிறாங்க. ஆம்சே இளைஞன் வெளியில எல்லாருமே கலந்துக்கலாமே. இது வந்து கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க அதாவது இளைஞர்களும் மேரிடு 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. பாப்பா இன்னும் யார் போங்க. அங்க போங்க. கவனமா பாருங்க. கை ஸ்டெடியா இருக்கணும். கை வளைய கூடாது. பாட்டு வேற லெவலு. நாங்க சொல்ற வரைக்கும் ஸ்டாப் பண்ண கூடாது. நீங்க எவ்வளவு நேரம் உங்களால தாங்க முடியுது பாப்போம். சரியா? கை காரணத்தை பட்டு வளைய கூடாது. அந்த அவுட் சத்தி வெளில வாங்க. அவுட் ஆயிட்டாங்க. பாராட்டுக்கள். நம்ம சொன்னதுக்காக அவுட் ஆக போயிருக்க போறாரு போல. ஓரமா நில்லுங்க. பாப்பா யாரா அந்த சிங்கம்? பாராட்டுக்கள் ஜெஸ்ரோட் பாராட்டுக்கள். நம்ம சொன்ன அவுட் ஆகாம வரணும் அதுக்காகவே பார்த்துட்டு வீட்டுல இருந்து பார்த்து நிக்கிறான். இவர் நிக்கிறாரு. 2 பேருமே நிக்கிறாங்க. பார்க்கலாம். ராபர்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பார்த்தி நிக்கிறாப்ப லைட்டா பெண்ட் ஆயிட்டாப்ல பார்த்தி. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமை. Manpower study. நம்ம ரோட்ல வந்து போறவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதனால ஈஸியா டேவிட் வின் பண்ணிட்டாப்ல. நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே அடுத்த கோட்டா வந்து இவங்க திருமணமான பெண்கள். ஓகேவா சரி நீங்க எவ்வளவு நேரம் பிடிச்சீங்க பாப்போம். நான் வந்து வின் பண்றது போல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அவ்வளவுதான்.
ஏதோ எனக்கு கட்டவர் வலிக்கிருச்சு, கட்டவரல் மட்டும் முடிச்சிக்க, இல்லைன்னா நான் இன்னும் 10 நிமிஷம் எப்படி நிற்பேன். தூக்குறது? ஃபுல்லா தூக்கலாமா? கையை திருப்பும் போது இந்த கட்டவரல் இருக்காது, வலிக்கிருச்சு. கட்டவர் வலிக்குமா? இந்த கட்டவரல் தான் இந்த வலிக்கிருச்சு, எனக்கு விட்டுட்டேன் திருப்பி பிடிக்கும் போது. எங்க அப்பா வந்து ஐடியா சொல்றாங்க. பயமா இருக்கு. ஓகே எல்லாம் கையில எடுங்க. அப்புறம் டக்குனு எடுங்க. அப்படியே கையில எடுக்க கூடாது. கையில பாரு. நேரா கையில நேரா வைங்க. அவன் இப்படி அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்க அம்மாக்கு ஏய் லெஃப்ட்ல பிடிச்சிக்க, லெஃப்ட்ல பிடிச்சிக்க. அவ்வளவுதான் முடிஞ்சு முடிஞ்சு. அவுட்டு அவுட் அவுட் அவுட்டு. இங்கிட்டு வாங்க. ஏ என்ன ஏ அப்பா முடியலன்னா போட்டு என்ன கை ஆடுது. போடு. முடியலங்க, கீழே போட்டுருவோம். முடியல போட்டு முடிஞ்சு. அவுட்டு. அதான் வெயிட் பண்ணு, எல்லாம் போட்டுறேன், எல்லாம் டயர்ட் ஆயிருச்சு. முடிஞ்சு முடிஞ்சு முடிச்சு. சாஞ்சிக்கா, உடம்பால வெயிட் பண்ணு. முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. கவி கீழே போயிடுச்சு. முடிஞ்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. கை கீழே போயிடுச்சு. அவுட்டு. கை கீழே போயிடுச்சு. ஏய் அங்கதான் பாரு, அங்கதான் கை கீழே போயிடுச்சு. என்னடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவங்க என்ன போட எதுக்கு பாத்துட்டாங்க? ஒரே ஃபீலிங்கா இருக்கு. எதுக்கு? ஆமா, நீ பரிசு வாங்கல, ஏமா நீ பிரைஸ் வாங்கலன்னு கேக்குறேன். நீ தான் அவங்க அம்மா தான் கீழே போட்டாலே. இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான போட்டி. இந்த போட்டியில் வந்து இந்த தட்டில் வந்து காயின் வச்சுருக்காங்க, 1 ரூபா காயின். அந்த காயினுக்கு மேலே மாவு போட்டிருக்காங்க. இதை வந்து ஊதி அந்த காயினை கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காயினை எடுத்துகிட்டு போய் ஜட்ஜஸ்ட்டை கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. இன்னும் மொதல் ஒரே ஊதிட்டா. சென்டர்ல ஊதிட்டா. நான் சொன்ன டெக்னிக்கு கரெக்டா. காசு இங்கதாமா இருக்கும். காசை பார்த்து ஊது. ஒரே ஊதுல காசு வெளியே வந்துருந்தேன். ஒரே ஊதுல ஊதிட்டா. இப்ப லெமன் வித் ஸ்பூனு கரெக்டா? ஆண்களுக்கான போட்டி. நான் போச்சுன்னா போக மாட்டேங்கிறாரு. எங்க வீட்லயே மொத்தம் 3 பிரைஸ் ஆயிடுச்சு. நானும் எங்க அத்தை 3 பேருமே பிரைஸ் இல்ல. அது எனக்கு வராது. போங்க, எனக்காக போங்க. உனக்காக நான் வந்தாதான் போக முடியும். தோத்துட்டு வர முடியாது. சும்மா வந்தானே எங்க போச்சுறேன். வின் பண்ணிடுவேனா? அடுத்த போட்டி ஸ்பூன் வித் எலுமிச்சம்பழம் லெமன். நான் வந்து பிரைஸ் வாங்கலைன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால எல்லாத்துலயும் ஓடிட்டே இருக்கியோ? ஓகே, நான் வந்து ஒரு பிரைஸா வாங்கிட்டேன். இங்க இருந்து அங்க கொண்டு போய் கொடுக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா போட்டியிலுமே நான் தோத்து போயிட்டாலும் கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்க, அப்ப வின் பண்ணுவேன். அப்ப வின் பண்ணுவேன். வெயிட் காட்டிடுவேன். சரி பாப்போம் அதையும். சரி ஓகே, நான் தோத்தாலும் ஆனா பார்ட்டிசிபேட் பண்றேன். சரி ஓகே, நான் அங்க நிக்கிறேன். நீ எப்படி கொண்டு வரேன்னு பாக்குறேன். ஸ்டார்ட். நம்மளால என்ன செய்யும் தெரியலையே. என்ன எல்லாத்தையும் கடைசியா வருது. அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாருமே அவுட்டு. இல்ல இல்ல, விழுந்தாதான். திரும்ப வைக்க சொல்றேன்.
இன்னைக்கு ஓடாத லெமனை வந்து கலவை சேர்க்கப்படாது. இலைக்கு வந்து வாயில வைங்க. ஏன் ஓடுற? நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு பொண்ணு தான் வந்துச்சு, மற்ற எல்லாரோட லெமனும் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் மறுபடியும் போட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து செகண்ட் தேர்டு மட்டும் எடுக்கிறதுக்கு. ரெடியா? நீங்க இங்க வந்தாதான் விழுகாம கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இங்க பிரைஸ். 1 தம்பி கவனமா பாருங்க. 2 3 ஸ்டார்ட். தள்ளுங்க. முடிஞ்சிச்சு. பைய. ஓகே. என்னடி கோயில்ல அங்க பிரச்சனை பண்ண மாதிரி இருந்துகிட்டு இருக்க? கடைசியா வந்தாலும் பரிசு இல்லடி சொல்றது. மெதுவா வேணா என்ன இப்படியா வருவாங்க? முதல் பரிசு ஆனந்தி, இரண்டாம் பரிசு புனிதா, மூன்றாம் பரிசு விண்ணரசி. அம்மா என்ன போட்டி? கயிறு இழுத்து கிழிக்கும் போட்டி. ரெண்டாம் நம்பர் வின் பண்ணுவோம். வின் பண்றியா? ஏன்னா ரெண்டாம் நம்பர்ல ஆஃப் படியா இருக்கும். ஏய் கடைசியா நின்னா இழுக்கவே தேவையில்லை. நம்ம வின் பண்ணணும். ஜான்சி பிரபாகரன். ஏய் இழுக்கும் போட்டி அவுட் முடிஞ்சு போச்சு. இழுத்து தள்ளிட்டாங்க பாவீங்க. ஒரே ஆட்டம் தானா? என்ன ஜெயிச்சியா? ஏய் அதானே அந்த சைடு ஃபுல்லா வீக்கானவங்க வயசானவங்க வச்சு இழுத்தல்ட்டியா? நாங்க வந்து பேசி பிரிக்க கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சீட் எடுத்தாங்க, 1 நம்பர் 2 நம்பர் குலுக்கி போடுறவங்க. அதுல அந்த சீட் எடுக்கிறவங்க வந்து அந்த டீம். நான் வந்து 2 நம்பர் எடுத்தேன், சோ இந்த டீம். எங்க அத்தை 1 நம்பர் எடுத்தாங்க, அந்த டீம். ஒரு செகண்ட் கூட இழுக்கலையா நீங்க? அதானே தெரியுமா? என்னோட பவர் தான் வின் பண்ணது. சரி சூப்பர் சூப்பர் கை வெரி வெரி. இப்ப பெண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி நடந்துச்சு, அதுல வின் பண்ணியாச்சு. இப்ப வந்து ஆண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி நடந்திருக்கு. அதாவது என் குழந்தை, என் வீட்டுக்காரரு, என் மருமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காங்க. தெரியலையே. நான் சப்போர்ட். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க சொன்னியா? ஆமா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். ரெண்டாம் நம்பரா? ஒன்னா நம்பர். ஒன்னா நம்பரா? மாமா ஒன்னா நம்பரா? இந்த பக்கம் இருக்க எல்லாரும் ஒன்னா நம்பர். ஓகே, இந்த சைடு இப்ப இந்த சென்டர் கயிறு, இந்த சென்டர் கயிறுக்கு இங்க இருக்கவங்க ஒன்னா நம்பர், அந்த சைடுல ரெண்டாம் நம்பர் நிக்கிறாங்க. பட் யாரு வின் பண்ணான்னு பாப்போம். எங்க லைன்ல மாமா இவர் நிக்கிறாரு, அடுத்து எங்க மாமா நிக்கிறாங்க. நம்பர் 1ல வந்து என் வீட்டுக்காரர் மாமா இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி ஓகே, பார்க்கலாம் யாரும் வில்லாம இருக்கணும். ஏன்னா மாமா என்ன கைய கிட்ட கிட்ட பிடிச்ச அப்படியே லாஸ்டா வேற நிக்கிறாங்க. கைய தள்ளி பிடிக்கணும்ல? இழுத்து விட்டு அவங்க இப்படி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும்ல? பார்க்கலாம். என்ன ரெடி ஸ்டார்ட். போட்டு சக்கை இதுதான் சரியான போட்டி. என்ன பாப்பா? இரு எங்கிட்ட பாப்பா. ஏனா அடிச்சு நோருக்கு சொல்றேன். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி போட்டியில கலந்துக்கிட்டாச்சு, பரிசுகளும் அள்ளிட்டு வந்தாச்சு. இப்போ எத்தனை பரிசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு, அப்புறம் நிறைய போட்டிகள் நடந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து எங்களால் வந்து எடுக்க முடியல. கொஞ்சம் அப்படியே என்ஜாய்மெண்ட் அப்படி இப்படின்னு போனாலும் எடுக்க முடியல. ஓகே, எல்லாருமே வந்து பரிசு வாங்கணும். இது வந்து சஞ்சனா வாங்கின பரிசு ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து செகண்ட் ப்ரைஸு. இதில் வந்து எத்தனை இருக்குது, எத்தனை பாத்திரமா இருக்குது மொத்தம்? 4 இருக்குது. அதில் செகண்ட் 4. இதில் வந்து ஒரு 4 தட்டு இருக்குது. இது தேர்டு. இது வந்து தேர்ட் ப்ரைஸு. இது வந்து என்னோட ப்ரைஸ். இது வந்து இந்த புள்ளையோட ப்ரைஸ். கயிறு இழுக்கிற போட்டிக்கு வந்து இது நிறைய ஆள் நடி இது கொடுத்தாங்க. கூட்டத்தோட கோரசா போட்டு எப்படியோ அடிச்சுட்டு வந்துட்டா. ஆனால் நாங்கெல்லாம் தனியாக சிங்கிள் அண்ட் விளாண்டு ஜெயிச்ச ப்ரைஸ் தானே. உங்களுக்கு 2. ஓகே, மொத்தம் டோட்டலாக வந்து 7 பிளேட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான பிளேட்டு, ஒட்டான பிளேட்டு. அங்கேயே எல்லாரும் கண்ணு வச்சிட்டாங்க எங்களை. என்னடா ஒரு வீட்டு இத்தனை விட்டாட்டு அள்ளிட்டு போறீங்க எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா எல்லா பிளேட்டும் அங்கேயே போகுதுன்னு. ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாருமே எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதனால வந்து ஒன்றில் விட்டோம் அப்படின்னாலும் இன்னொன்றில் வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்தோம். ஆமாம், வாங்கியாச்சு. ஓகே, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எப்படின்னு சொன்னீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம்,
இனியனும் ப்ரைஸ் வாங்கிட்டான். சஞ்சனா ப்ரைஸு, இந்த பிள்ளைங்க ப்ரைஸு, நானும் ப்ரைஸு, என் தம்பியும் ப்ரைஸு. எங்கள் அம்மா மட்டும்தான், எங்கள் அம்மா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஆனால் வந்து வாங்கலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு ஆப்போசிட் டீம்ல இருந்தாங்க, அதனால வந்து இழுத்து போட்டால் ஸோ ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லாருமே கூட்டமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சுச்சு. எல்லாமே வந்து கவர் பண்ண முடியல. ஸோ நிறைய பேரோட ஃபேஸ் வந்து தெரியும். ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஜாலியாக போனோம், என்ஜாய் பண்ணோம். ஓகே, பாய் சொல்லிடலாமா? பாய்.